வணக்கம். நலமா இருக்கீங்களா? நான் லக்ஷ்மி பாய். இது கிரீன்ஸ் கவுன்சிலிங். இப்போ ரீசெண்டா கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் நான் இத போடுறேன். ஆனாலும் அது மாதிரி நெறைய கேள்விப்பட்டுட்டே தான் இருக்கோம். இனிமேலும் நடக்கும். ஏன்னா சுத்தி சுத்தி ஆபத்தானவங்க நெறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் சொன்னோம் அப்படின்னா, "பார்த்து பத்திரமா இருங்க" அப்படின்னு சொன்னா, பெண்கள்லாம் என்ன சொல்றீங்க? "இதெல்லாம் தப்பு பண்ற ஆண்கள்ட்ட சொல்லுங்க" அப்படின்னு. ஆண்கள் எல்லாம் என்ன சொல்றீங்க? "எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கையே இல்ல. எல்லா ஆண்களும் மோசமா?" அப்படின்னு. பேதம்லாம் இல்ல. பத்திரமா இருக்கணும்ல, சேஃபா இருக்கணும்ல. நீங்க ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. அதே போல தான். தப்பு பண்றவங்களையும் பேதம்லாம் இல்ல. ஆணோ, பெண்ணோ தன்னோட சுய லாபத்துக்காக, சுய நலத்துக்காக, பணத்துக்காக, சுகத்துக்காக நான் என்னனாலும் பண்ணுவேன்னு நெறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் என்ன பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்களா? உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதுபோல இந்த மாரி சிச்சுவேஷன்லாம் நான் சூப்பரா மேனேஜ் பண்ணிருவேன். நான் ரொம்ப தைரியமான ஆளு. எனக்கு பயமே கிடையாது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா சிச்சுவேஷன்ஸ ஃபேஸ் பண்ணும்போது தான் தெரியும் நீங்க எப்படிப்பட்ட பெர்சன்னு. அது மட்டும் இல்ல. இந்த மாரி ஒரு விஷயம் நடக்கிறது ரொம்ப இயல்பு. விபத்தாகட்டும், இழப்பாகட்டும், இறப்பு ஆகட்டும். ஆனா அது நம்மளுடைய அலட்சியத்தால நடந்தது அப்படின்னா, காலத்துக்கும் அது மனச உறுத்தாதா? அதனால நீங்க பாதுகாப்பா இருக்கிறதுக்கும், உங்க கூட இருக்கிறவங்கள பாதுகாப்பா பார்த்துக்கிறதுக்கும் இந்த 10 விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. இந்த 10 விஷயமுமே ரொம்ப சிம்பிளான சில பழக்கங்கள் தான், ஹேபிட்ஸ் தான். நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது, உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட்டு வெளிய போறீங்களா? எங்கேயாவது தள்ளி போறீங்களா? சொல்லிட்டு போக முடியாது அப்படின்னாலும், நம்பிக்கையான ஒரு பெர்சன் கிட்ட இங்கே தான் போகிறேன்னு சொல்லலைன்னா கூட இந்த மாதிரி போகிறேன், இத்தனை மணிக்கு வருவேன், நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படிங்கிற தகவலை தயவு செய்து சொல்லிட்டு போங்க. 2வது இது ஒரு நல்ல பழக்கமும் கூட. காலையில எந்திரிச்சோனையோ, இல்ல நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடியோ நான் இன்னாருக்கு எப்பொழுதுமே நான் ஃபோன் பண்ணுவேன். நல்லா இருக்கேன், என்னாச்சு, சாப்பிட்டியா, வச்சியா, ஏதோ பேசிட்டு நான் வச்சுருவேன் அப்படிங்கிறது. அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், பேரண்ட்ஸா இருக்கலாம், யாரானாலும் இருக்கலாம். ஸோ இந்த பழக்கம் நீங்க வந்து அவங்கள கான்டாக்ட் பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு ஏதோ ஆபத்து அப்படின்னு உணர வைக்கும் அவங்கள. உங்கள தேடி வருவாங்க. 3வது இப்ப என்ன ட்ரெண்டுன்னா, புதுசு புதுசா இடத்த கண்டுபிடிச்சு போறது தான் ட்ரெண்டாவே இருக்கு. சரி, புது இடம், புது ரெஸ்டாரண்ட், புது இடத்துக்கு போறீங்க அப்படின்னா, அப்பயும் செல்ஃபி எடுக்கிறேன், இல்ல நான் அது பண்றேன், இது பண்றேன்னு டிஸ்ட்ராக்டடா இல்லாம, அந்த இடத்த கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்க. கவனிங்க. என்ன இருக்கு? ஏது இருக்கு? யார் இருக்கா? எது என்ட்ரன்ஸு? எது எக்ஸிட்டு? ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்கு? இந்த மாதிரி விஷயங்கள கண்டிப்பா அப்சர்வ் பண்ணுங்க. 4வது புது இடம் போகணும்னு நினைக்கிறது பரவாயில்ல. அதுக்காக அந்த பாழடைஞ்ச இடம், யாரும் இல்லாத இடம், இதுவரையும் நம்ம அந்த இடத்த எக்ஸ்ப்ளோரே பண்ணலன்னு ஆபத்தான இடத்துக்கு போகிறது சரியா? யோசிங்களேன். அந்த மாரி இடத்துல இருந்து உங்களுக்கு டக்குன்னு உதவி கிடைக்குமா? இந்த மாரி இடத்துக்கு சொல்லாம வேற போனீங்க, அந்த இடத்துல சில நேரம் வந்து உங்களுக்கு சிக்னல் கூட கிடைக்காம இருக்கும். அந்த மாதிரி இடத்த தேர்ந்தெடுக்கலாமா? ஒரு ஆளால தான் அங்க வச்சு ஆபத்து அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. உங்க கூட யார் வராங்களோ அவங்களாலேயே ஆபத்து ஏற்படலாம். இல்ல அங்க வேற மிருகங்கள் இருக்கலாம். இல்ல பாம்பு, பூச்சி அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். அதனால இந்த மாதிரி இடங்கள்லாம் ஆபத்துன்னு தெரிஞ்சே போறதுக்கு பதிலா அந்த மாதிரி இடத்துக்கு போகாமலே இருக்கலாம். 5த் பாயிண்ட் இப்போ தான் சொன்னேன். உங்க கூட வர்றவங்களாலே உங்களுக்கு ஆபத்து ஏற்படலாம் அப்படின்னு. சரி, நம்பிக்கையானவங்களாகவே இருக்கட்டும். அவங்க அந்த இடத்துல உங்கள ப்ரொடெக்ட் பண்ணுற அளவு அவங்களுக்கு தைரியம் இருக்கா? எல்லா சூழ்நிலையிலயும் உங்கள காப்பாத்திடுவாங்களா? எல்லாரும் ஹீரோ, ஹீரோயினாலாம் இருக்க முடியாது. அது சினிமால தான் பாசிபிள். உங்க கூட கூட்டிட்டு போறவங்களுக்கும் உங்களால ஆபத்து வந்துறக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம் தானே! 6வது பாயிண்ட் எப்படி புது புது இடத்தெல்லாம் தேடி போய் பார்க்குறது ஒரு ட்ரெண்டோ, சோலோவா ட்ராவல் பண்ணுறது, தனியா பல இடங்கள போய் பார்க்கிறது அப்படிங்கிறதும் இப்போ ரொம்ப ட்ரெண்டு தான். நெறைய பேர் போறாங்க. ஈவன் கேர்ள்ஸ் கூட போறாங்க. கேர்ள்ஸோ, பாய்ஸோ இந்த மாதிரி போகும்பொழுது உங்கள பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு எல்லாம் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. டக்குன்னு யாரையும் நம்பிடாதீங்க. உங்களோட பாஸ்போர்ட்லேருந்து, ஐடி கார்ட்லேருந்து எல்லாமே உங்க கையில தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஹெல்ப்புக்கு யாரும் இல்லங்கும் பொழுது சில சிச்சுவேஷன்ஸ் வந்தா ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. இங்கே போம்பொழுதுமே வீட்ல சொல்லுங்க. இல்ல 10 நாளும் நான் எங்க இருக்கேன், ஏது இருக்கேன், நான் யார்கிட்டயும் சொல்ல போறதில்ல, இப்படின்னு யோசிக்கிறதெல்லாம் தேவையே இல்லாத விஷயம். ஸோ கண்டிப்பா நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட எவ்ரிடே அப்டேட் பண்ணுங்க. நீங்க சேஃபா இருக்கீங்க அப்படிங்கிறத. 7வது பாயிண்ட் இன்ட்யூஷன்ஸ், அதாவது உள்ளுணர்வு. சில இடத்துல நீங்க இருக்கும் பொழுது உங்களுக்கே மனசு சொல்லும், இங்க ஏதோ ஆபத்து இருக்கு அப்படின்னு, இல்ல இங்க ஏதோ சரியில்ல அப்படின்னு. கண்டிப்பா அத நம்புங்க. அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. அந்த இடம் சரியில்லன்னு தெரிஞ்சா அங்கேருந்து கிளம்புங்க. நிறைய முறை அந்த இயற்கை உங்க உள் மனசு உங்ககிட்ட ஆபத்து வருது அப்படிங்கிறத உணர்த்தும். அந்நேரம் ஃபோனு அது இதுன்னு டிஸ்ட்ராக்ட் ஆகாம
மனசு என்ன சொல்லுது அப்படிங்கிறத கேளுங்க. 8வது பாயிண்ட், நான் வந்து அங்கே போகிறேன் இங்கே போகிறேங்கிற பர்சன்லாம் இல்லை. முக்கால்வாசி வீட்டில் தான் இருப்பேன். நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டிருக்கேன். எனக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னாலும் வீடு தேடி சில நேரம் ஆபத்து வரும். நம்ம ஆன்லைன் ஆர்டர்ஸ் மூலமாக வீட்டில் ஃபுட் டெலிவரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆட்கள் கொரியர் கொண்டு வருவாங்க. ஸோ அவங்கக்கிட்டையும் அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி எப்படி சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா கதவை திறக்கிறதுக்கு முன்னாடியே வீட்டில் இன்னொருத்தரும் இருக்காங்கங்கிற மாதிரி உணர்வை காட்டிட்டு கதவை திறங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு. 9th பாயிண்ட், எப்போதுமே ஹேண்ட்பேக்கில் பெப்பர் ஸ்ப்ரேயோ மிளகு பொடியோ இல்லை சின்ன ஷார்ப்பான ஒரு ஐட்டமோ வச்சுக்கோங்க. ஆபத்து காலங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, ஒரு பிரச்சனை அப்படின்னா நமக்கு நகங்கள் இருக்குது ஆயுதமாக, பற்கள் இருக்குது ஆயுதமாக, நம்மளால் சத்தமாக கத்த முடியும் அப்படிங்கிறதெல்லாம் அப்பப்போ யோசிச்சுக்கோங்க. ஏன்னா தபார்னு ஒரு ஆபத்து ஃபேஸ் பண்ணும்போது நம்மளால் ரியாக்ட் பண்ணவே முடியாது சில நேரம். 10வது பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. எல்லா பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியமானது. அதில் இதுவும் முக்கியமானது. தயவுசெய்து உடனே செய்யுங்க. எத்தனையோ விஷயங்களை ஃபோனில் டவுன்லோட் பண்ணுறீங்க. அதோடு சேர்ந்து காவல் உதவி, காவலன் SOS, 108, 100 இது மாதிரி எல்லாம் விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் எமர்ஜென்சி நம்பர்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஆப் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. காவலன் SOS ஆப்லாம் வந்து ஃபோனை நீங்கள் வந்து ஷேக் பண்ணாலே போயிடும். சிக்னல் இல்லாத இடத்துல கூட ஒர்க் பண்ணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ 10 பாயிண்ட்டையும் சொல்லியாச்சு. ஒரு விஷயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். யுனிவர்சல் ஹெல்ப் சிக்னல் அப்படின்னு ஒன்று இருக்குது. உங்களோட கையை இப்படி யாராவது உங்ககிட்ட பண்ணாலோ இல்லை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஆபத்தில் இருக்காங்க அவங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு சூழலில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி காட்டினா எதிராளி புரிஞ்சுப்பாங்க நீங்கள் ஆபத்தில் இருக்கீங்க அப்படின்னு. ஸோ அழகான இடங்களை சுற்றி போய் பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடித்த விஷயந்தான். ட்ராவல் பண்ணுறதாகட்டும் இல்லை ஒரு 4 இடத்துக்கு ஃப்ரெண்ட்ஸோடு போகணும் அப்படிங்கிறது எல்லாமே என்ஜாய் பண்ணுவீங்க தான். ஆனாலுமே ஆபத்தை உணர்ந்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.